அண்ணா இங்கே பாருங்க, நான் கன்சல்டேஷனில் ஒருத்தவங்க டேக் ஏ ஷவர் அண்ட் தென் டாக் டு மீ அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்னா டேக் ஏ ஷவர் அண்ட் தென் டாக் டு மீ அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. வாய்ஸ் நோட் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்பேன். எனக்குன்னே வருவீங்களாடா? தீமா 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 தெரியனில் இது என்ன கன்சல்டேஷனா இல்ல நம்ம இந்த விஜய் டிவில ப்ரோகிராம் பண்றதுக்காக வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருக்காங்களா? உன்னை தருமேன அண்டத்துல என்னன சூப்பர் சிங்கர் ஜூனியர் நினைச்சிட்டாங்களோ? வீட்டுக்குள்ள பூச்செடிகள் பூக்களைவல சுருமுடியுடன் இருமகன்களை இரவலங்கிட இவை நிறைந்திட. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. சாட்டர்டே ஃபன்னா. கன்சல்டேஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? ஒரே யூடியூப்ல தான் பார்க்க முடியுது, வெளியெல்லாம் பார்க்கவே முடியல. ரொம்ப பிஸியா. தூரமே தூரம் கொஞ்சம் Plus or minus, I will try to be with you, my love. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த கன்சல்டேஷன்ஸு நாங்கள் எதுக்கு இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏழை எளிய மக்கள் எல்லாரும் அவங்களும் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான சருமம் வேணும், எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்த மாதிரி உடற்பயிற்சிகள் பண்ணணும், அவங்களோட தலைமுடியை நல்லா பார்த்துக்கணும், வழுக்க விழக்கூடாது, என்ன இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எல்லா ஆசையும் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அவங்கனால ஒரு பெரிய மருத்துவமனைகளையோ இல்லை பெரிய ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸோ போய் பார்த்து ட்ரைனிங் அவங்களால எடுத்துக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் பல பேர் கன்சல்டேஷன்ஸ் எங்கள்கிட்ட வர்றாங்க. எங்கள் டீம், நான் மட்டும் இல்லை, என்னோடய பல மருத்துவர்கள் இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இதை பண்ணுறோம் இல்லைங்களா? ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் வேல்யூ பண்ணணும் இல்லைங்களா? பொம்பளை பிள்ளைங்க இப்படி கன்சல்டேஷனில் பாட்டு பாடுறது, பர்சனல் மெசேஜஸ் அனுப்புறது, இது எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஃபன்னியாக இருந்தால் கூட ஒரு சில நேரத்தில் நமக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்க, அதை ஏன் அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு வருத்தமாக இருக்கும் இல்லைங்களா? கன்சல்டேஷன் வந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி சொல்ல மாட்டுறாங்க. அவங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்பாங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா என்னோட பர்சனல் லைஃப் பற்றி தான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீ கொஞ்சம் சொல்லு சக்தி. இதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, நல்ல ஜென்யூனான பர்சன் டவுட் கேட்க வருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு ப்ராப்பராக எங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரி, அந்த ஜென்யூனான பர்சனும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது, அவங்களும் இதுமாரி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, உடனே இந்த டீமில் இருந்து என்ன பண்ணுவோம், இல்லை இவங்களும் சும்மா அந்த ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க போலன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். இதனால நீங்கள் பண்ணுற தப்புனால மற்றவங்களுக்கும் எங்களால் இது பண்ண முடியல என்ன சக்தி. அதனால் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனை பார்த்தீங்கன்னா இந்தமாரி கேட்குறது, மெசேஜ் பண்ணுறது, இதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லது. தேங்க்யூ.